ஒரு புதுமுகம் இந்த படத்துல தான் என்ன அறிமுகப்படுத்துறாங்க. இந்த ஆண்டின் மிகச் சிறந்த புதுமுகம் நானா தான் இருக்க போறேன். ஷுவர். என் பேரு ஜானி. சரி சரி, ஜானி ஜூனியர். என்ன, எனக்கு இன்னொரு சீனியர் ஒருத்தர் இருக்காரு, அவர் அப்புறமா வருவாரு. பாலச்சந்தர் என்ன உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு, நான் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். ஐ மீன் அவர்கள் கதைய உங்களுக்கு சொல்ல போறேன். யார் அந்த அவர்கள்? ரொம்ப பேர் இருக்காங்க, ஆனா அந்த அவர்களுக்குள்ள மிகவும் முக்கியமானவர் அனு அவர்கள். நமது கதையின் நாயகி. ஜனசமுத்திரத்துக்கு மத்தியிலே அனு மட்டும் ஒரு தீவை போல் தனித்து நிற்கிறார். Yes, she stands alone in a crowd. முன்னர போதும், முதல்ல கதாநாயகியை சந்திப்போம். ஓகே? மொத்தம் எத்தனை சாமான எண்ணிட்டேளாப்பா? என் பொடி டப்பி சேர்த்து 9. அம்மா பல் சட்டை சேர்த்தா 10. அரஞ்சண்ணா, அது என்ன பண்ணி தோண? மத்தங்க போயாச்சா? தானாவே தாண்டியாச்சு. சிக்கி 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 சிக்கி. ஐயோ, சிக்கி வந்திருக்கு, வாங்கிக்கிறேளா? அது ரெடி எழுவு சிக்கி. हफ्ते का मैगजीन? हाँ। आप पढ़ लिया? अभी पढ़ रही हूँ। और कुछ मैगजीन है? ஐயோ, ஹிந்தி கொலை பார்த்தா நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இருக்கா. ஹிந்தியில என்ன கேள்வி தப்பு தப்பா? ஏமா, எந்த ஊருக்கு போற? மெட்ராஸ். ஓஹோ, மெட்ராஸ்ல எந்த பக்கம்? மெட்ராஸ்ல யார் இருக்கா? பம்பாயில அவருக்கு என்ன உத்தியோகம்? தனியாவா போற மெட்ராஸுக்கு? இல்ல, துணையோட தான் போறேன். ஆண் துணை, என் குழந்தை. வேணுங்களுக்கு நன்னா மூக்க உடைச்சுட்டான். வேக போட்டா ஏண்டி அம்மா, ஆக்சிடென்ட் நமக்குள்ள படுறது? நீ மட்டும் பேசாம உட்கார்ந்து இருக்கிய. எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு சிரிச்சு விடுற. என்ன நடந்ததுன்னு கேட்க மாட்டியா? சரி, என்ன நடந்தது? ஒரு வயசு பொண்ணுமா, உன் வயசு இருப்பான்னு தோன்றுது. தண்டவாளத்துல தலையை கொடுத்துட்டோம். அப்பப்பா, பார்க்கவே கன்றாவியா இருக்கு. பாவம், பரீட்சையில ஃபெயிலோ காதல்ல தோல்வியோ தெரியல. என்னடி அம்மா, இதுக்கும் சிரிக்கிற? தோல்விகளுக்கு எல்லாம் மருந்து தண்டவாளம் தானா? நான் எத்தனை தடவை தண்டவாளத்துல தலையை விட்டுருக்கணும்னு நினைச்சு பார்த்தேன். சிரிச்சேன். கணவர் ராமநாதன், மனைவி அனு என்கிற அனுப்பமா. இவர்களுடைய விவாகரத்து வழக்கில் இரு தரப்பாரின் வாக்குமூலங்களையும் தீர ஆராய்ந்த பிறகு இந்த விவாகரத்து வழங்கப்படுகிறது. குழந்தை தாயுடன் இருப்பதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை என கணவர் ராமநாதன் சொல்லி இருக்கிறபடியால் குழந்தை தாயுடன் இருக்க வேண்டும் என்றும் ஜீவனாம்சமாக மாதந்தோறும் 175 ரூபாய் ராமநாதன் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றும் இந்த பம்பாய் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. இந்த ரயில் சத்தத்துல கூட இனிமையான தாளம் இருக்கு. அதப்படி என் வாழ்க்கையில மட்டும் தாளமே இல்லாம போச்சு. ரயில் தாளம் தப்பினா விபத்து, புருஷன் தாளம் தப்பினா விவாகரத்தா? ஒரு நாளைக்காவது என் புருஷன் என்கிட்ட தாளம் பேசாம பேசியிருக்காரா? என்ன பாக்கெட்ல சோதனை நடக்குதா? லாண்டரிக்கு துணி போட்டுட்டு இருக்கேன். லாண்டரிக்கு துணி போடுறியா இல்ல பாக்கெட்ல ஏதாவது லவ் லெட்டர் இருக்குமோன்னு தேடி பாக்குறியா?
பரணின்னு உனக்கு ஒரு காதல் இருந்த மாதிரி கார்த்திகை ரேவதினு எனக்கு ஒரு காதல் இருப்பாளுங்கிற சந்தேகமா? பாம்போட கால் பாம்புக்கு தானே தெரியும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பூசல் தீர கோர்ட் ரூமுக்கோ டாக்டர் ரூமுக்கோ போக வேண்டாம், பெட்ரூம் குந்துட்டா போதும் இல்ல? இப்படி கட்டி பிடிச்சா அவனுக்கு பிடிக்குமா, இல்ல இப்படி கட்டி பிடிச்சா அவனுக்கு பிடிக்குமா? அந்த பழைய காதலன் பரணி உன்னை எப்படி கட்டி பிடிப்பான்? காக்கா கடி பிடிக்காது? காக்கா கடினா தெரியுமா? எவனோ ஒருத்தனோட காதல் வாழ்க்கை நடத்திட்டு என்னோட குடும்ப வாழ்க்கை நடத்துறிய, அதான் காக்கா கடி. என்னடி சட்டியை பிடிக்கிற? உங்க நாக்கில இருக்கிறது நரம்பா இல்ல தேள் கொடுக்கா? கழுத்தை நெரிச்சு கொண்டு வர ராஸ்கல். உங்களால முடியாது. ஏன் முடியாது? இனி கொல்றதுக்கு என்கிட்ட என்ன பாக்கி இருக்கு? என் உணர்ச்சிகளை கொண்டுட்டீங்க, என் நம்பிக்கையை கொண்டுட்டீங்க, என் ரசனை எல்லாத்தையும் கொண்டுட்டீங்க. மரியாதை இல்லாம பேசுற, உன்னை விவாகரத்து பண்ணுவேன். கழுத விவாகரத்தா? பெண்களை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமா அதை நீங்க நினைக்கிறீங்க. ஆனா சட்டத்தினால பெண்களுக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு என்ன போல சிலருக்கு வரப்பிரசாரம். வேறுக்கமா சொல்லிட்டு இருக்க? இந்த நிமிஷமே நம்ம விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்றேப்பா. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க சொல்ற முதல் நல்ல வார்த்தை இதுதான். ப்ளீஸ் உடனே ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு கேள்வி, என் நரம்புகளை இந்த தாளத்தின் உதவியால அமைதிப்படுத்திக்கிறேன். இல்லைன்னா எனக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்துல வேற யார் இருக்காங்க? இந்தாங்கப்பா மாத்திரை. அப்புறமா சாப்பிடுறேனம்மா. அப்புறம் தூங்கி போயிடுவேன், பேசாம சாப்பிடுங்க. சரி கொண்டா. போதுமா? தலைவலி போயிடுச்சா? என்னைக்கு பம்பாய்க்கு வந்தமோ அன்னைக்கு பிடிச்ச தலைவலி ஆச்சும்மா. எப்படி போகும்? சம்பளம் கூட கிடைக்கும் பேராசை பிடிச்சு பம்பாய்க்கு வந்தேன். ஒன்னொன்னா தொலைச்சிட்டு நிக்கிறேன். முதல்ல உங்க அம்மாவை தொலைச்சேன், அப்புறம் ஹெல்த்தை தொலைச்சேன், நிம்மதியை தொலைச்சேன். பேச்சை குறைச்சிட்டா பிரஷர் குறையும். அதை மட்டும் குறைச்சி இப்ப என்ன பண்ண போறோம்? ஆமா ஆமா, நமக்கெல்லாம் பெருமை கொடுக்கறதே இது 2 தானே, பேச்சும் பிளட் பிரஷரும். அதை குறைப்பானே. இந்தாங்க மாத்திரை. ஹலோ, அப்பா உடம்பு எப்படி இருக்கு? அப்படியேதான் இருக்கு. பிரஷர் எவ்வளவு இருக்கு? 180/100. அத்தோட ஆபீஸுக்கு போறேங்கிறாரு. லீவை இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுங்க. உடம்பு கம்ப்ளீட்டா குணமாகட்டும், அப்புறமா ஆபீஸ்க்கு வந்தா போதும். லீவை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் சொல்லுங்க. ஈவினிங் வந்து அவரை பாக்குறேன். மிஸ்டர் ராமநாதன், என் மகளை தனியா விட்டுட்டு நான் போயிடும் போல தோணுது. ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு உங்களுக்கு ஒரு பீதின்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க சார், இந்த காலத்துல ஹார்ட் அட்டாக்ங்கிறது தலைவலி மாதிரி.
அடிக்கடி வரும். இல்ல சார், என் முடிவு நெருங்கிடுச்சு. நல்லா புரியுது. உடனடியா உங்க பிரச்சனை அனுவோட கல்யாணம் தானே? அதை செஞ்சு வச்சுட்டா சந்தோஷம் தானே? சரி, உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் சொல்லுங்க. மாசம் 2000 ரூபாய் சம்பளம் போதுமா? பெரிய கம்பெனில ஏரியா மேனேஜர் போதுமா? ஊர்ல வீடு, பம்பாயில பிளாட், அம்மாவுக்கு ஒரே பிள்ளை போதுமா? என்ன இனிமேலும் மாப்பிள்ளை யாரும் சொல்லணுமா? உங்களுக்கு செலவு கூட வைக்கல. நீங்க சம்மதிச்சா உடனே ரிஜிஸ்டர் மேரேஜ். அனு அனு அனு, நான் கேட்டுட்டு தான் பாருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. 15 நாளாவது. அப்புறம் என் முடிவை சொல்றேன். அப்ப நான் எதுக்காக டைம் கேட்கறேன்னு உங்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியட்டும்னு பாக்குறேன். சார், நான் ஒருத்தரை நேசிச்சேன். அவர் பேரு பரணி. மெட்ராஸ்ல இருக்காரு. இன்னும் அங்கத்தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். எத்தனையோ லெட்டர்கள் எழுதியும் அவர்கிட்ட எந்த பதிலே இல்லை. கடைசியா ஒரே ஒரு தடவை எழுதி பார்த்துறேன். இதுக்கும் பதில் இல்லைன்னா உங்க இஷ்டப்படியே நடக்கிறேன். இந்த மாதிரி ஓபனா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 15 நாள் தானே, வெயிட் பண்றேன்.